சென்னையில ரொம்ப பழைய பேருந்துகள் ப ரொம்ப மோசமா ஓடிட்டு இருந்தது ஒரு பீரியட்ல. இப்போ நெறைய நவீன பேருந்துகள் புதுசு புதுசா வருது. இதுலயே ஒரு 4, 5 விதமான பேருந்துகள் நிக்குது. இதெல்லாம் எப்படி வந்து அப்டேட் பண்றீங்க? கடந்த ஆட்சி காலங்கள்ல இருந்த பேருந்துகள். ஆ அ அது வந்து அந்த மினி பேருந்து. இது வந்து நகர பேருந்து. நகர பேருந்து. இது வந்து டீலக்ஸ் பேருந்து. அது ஏசி பேருந்து. இது இயங்கிட்டு இருந்தது. இந்த நகர பேருந்துல தான் நம்ம வந்து பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் விடியல் பயணம். திட்டம் கொண்டு வந்தோம். ம். அப்ப வந்து தொலைதூரத்துலேருந்து வரும்போது என்ன பேருந்து வருதுன்னு தெரியல எங்களுக்கு. அது ஃப்ரீ பஸ்ஸா தெரியல, போல வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. நான் வந்த உடனே என்ன பண்ணேன், மகளிருக்கான அடையாளமா இந்த பிங்க் பிங்க் நிறத்தை மட்டும் முன்புறம் மட்டும் அடிச்சு அடையாளப்படுத்தினேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை தூரத்துலேருந்து பஸ் வரும்போது இந்த நிறத்தில் பார்த்தா தெரியணும். இதை அத தான் வந்து முதல்ல கிண்டல் எடப்பாடி பண்ணாங்க. இப்பவும் கிண்டல் பண்ணாரு. இப்போ சுந்தரா டிராவல்ஸில் போகும்போது லிப்ஸ்டிக் பஸ் விட்டாருனாரு. நான் சொன்னேன், ஆமாம் லிப்ஸ்டிக் பஸ் தான், பெண்களுக்கு அடையாளம் தெரிவதற்கு கொண்டு வந்தோம். இந்த பேருந்து வண்ணத்தை முழுவதும் பூசி அரசுக்கு தேவையில்லாத செலவு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடையாளப்படுத்துறதுனால அந்த பேருந்துகளை மாற்றவும் போகிறோம் அடுத்தடுத்த கட்டத்தில். அதனால முன்பக்கம் மட்டும் அடித்தோம். இது டீலக்ஸ் பேருந்து, இது ஏசி பேருந்துன்னு அப்போ செயற்படுந்தது. இந்த பேருந்துகளை தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உட்படுத்தி சிறப்பான புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸு அப்படின்னு சொல்கிற அந்த ஆமா. டவுன் பஸ் நகர பேருந்துகளை மாற்றி இன்றைக்கு முழுவதுமாக ஒரு நீல நிற பேருந்துகளாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இயங்குகின்ற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பேருந்து தான் அந்த நீல நிற பேருந்து இப்பொழுது வந்து பெண்களுடைய விடியல் பயணத்திற்கு அதுதான் பயன்படுத்தப்படுகிறது. ம். இப்போ இந்த நீல அத நிற விட இது பேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. அட்வான்ஸ் அண்ட் இன்னைக்கு BS6 மாடல்னு சுற்றுச்சூழல் மாசுக்கு வந்து பாதகம் விளைவிக்காத அந்த பேருந்துகள் வந்துருக்கு இல்லைங்களா, ம். அந்த பேருந்துகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்து விட்டது. ம். தமிழ்நாடு முழுவதும் இப்போ இந்த நீல நிற பேருந்துன்னா நகர பேருந்து கட்டணமில்லா விடியல் பயணம் மேற்கொள்கின்ற பேருந்துன்னு மக்களுடைய மனநிலைக்கு வந்துச்சு. புறநகர் பகுதியில் சென்னை தாண்டி மற்ற பகுதிகளில் ஒரு மஞ்சள் நிற பேருந்து விட்டுருக்கோம், அது புறநகர் பேருந்து. இப்போ இதை தாண்டி தாழ்தர பேருந்துகளும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பேருந்துகளை அறிமுகப்படுத்தினாங்க. ம். இன்றைக்கு அது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகள வயது முதிர்ந்தோர்களுக்கு அவர்களுக்கு போவதற்கு எளிமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பேருந்துகளாக இந்த பேருந்துகள் இப்பதான் முதல் முதலா மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தாழ்தள பேருந்து இப்பதான் முதல் முதலா அறிமுகம். முன்னாடி வந்து மிக குறைவான எண்ணிக்கையிலிருந்து இன்றைக்கு அதிக எண்ணிக்கையில் அதிகரிச்சு. இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துருச்சு.